ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீடியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. மீடியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, கூகுள் ஷீட்டில் நம்ம மீடியமாக உள்ள அமௌண்ட், அதாவது முன்னையும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் சென்டர் அமௌண்ட், அதாவது சென்டர் வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு 10 அமௌண்ட் இருக்குதுன்னா அதில் சென்டராக உள்ளது முன்னையும் போகாமல் பின்னையும் போகாமல் மீடியம் அமௌண்ட் எவ்வளவோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மீடியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மீடியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டேட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இதில் டேட்டாலாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு நம்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். சும்மா நம்பர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். 10, 20, 25, 10, 30, 10. மறுபடியும் இங்கே ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் ஈக்குவல் டு மீடியன் ஓப்பன் பேரந்திசிஸ், இதோட ரேஞ்சை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கான என்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 அப்படிங்கிறது தான் மீடியனாக வந்திருக்கு. ஸோ 20 தான் நம்மளோட இதில் மீடியன் நம்பர். ஏன்னா 30 இருக்குது, 10க்கு 30க்கும் நடுவில் மீடியன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 தான். ஸோ அதனால் 20 தான் நம்மளுக்கு இதில் மீடியன் வந்திருக்குது. ஓகே, அடுத்து வர வீடியோவில் நம்ம மினிமம் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.